ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கை இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோலை உரிச்சு சைடில் ஒரு கப்பில் வந்துட்டு உப்பு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடி கன பாத்திரம் வச்சு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கிழங்கை வந்து சீவி போட போகிறோம். கிழங்கு வந்து சீவி போட்டதுக்கப்புறமா அந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு தண்ணியை வந்துட்டு அதில் மேலே தூவி விடுங்க. சலசலப்பு அடங்குனதும் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஒவ்வொரு பேட்சாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக சீவி போடலன்னா கூட நம்ம வந்துட்டு தனித்தனியாக சீவி வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. தனித்தனியாக இதை எடுத்து வச்சு உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு மட்டும் நம்ம போட்டிருந்ததை அப்படியே விட்டுடலாம். இல்லைனா காரம் தனியாக போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு கிடச்சா. இதை வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.